ஹாய், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் தொக்கு, அதை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இப்போ சீசன் தக்காளி சீசன் வந்துருச்சு. அதனால் நிறைய தக்காளி திருமண பக்கம் எல்லாம் தக்காளியாக இருக்குது. எனக்கு அப்படியே சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி வாங்கி நான் என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் நான் வாங்குவேன், எனக்கு சீக்கிரம் தீந்தும் போயிடும். நிறைய தக்காளி யூஸ் பண்ணுவேன் நான். அதனால் சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ 2.5 கிலோ தக்காளி இருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு சரி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் என்கிட்ட தக்காளி ஊறுகாய் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர் தான், நம்மளையும் மதித்து ரெசிபி கேட்குறாங்களே, உடனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்னென்னா, ஒரு 1.5 கிலோ தக்காளி நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா வதங்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். என்னென்னா வெந்தயமும் ஒரு கடுகு, நான் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் புளி, அப்புறம் வரமிளகா பொடி, இதுதான் இதுக்கு தேவையானதே. அதனால் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை வடை சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதுதாங்க இந்த ரெசிபியோட ஹீரோ. எடுத்து வச்சு அதை நல்லா காஞ்ச நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெகுன்னு விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தோடனே நல்லா தண்ணி விட்டுரும். தண்ணி விடுற வரைக்கும் விட்டு வைங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி விட்டோடனே ஒரு 1.5 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் பிச்சு போட்டிங்கன்னா புளியும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா விட்டுரும் இல்லைங்களா, விட்டதுக்கப்புறம் எடுத்து ஆறட்டும். இதுதான் முக்கியம், நல்லா ஆறணும். ஆறுறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு சுற்றுனிங்கன்னா மூஞ்சி அவ்வளோதான் பஞ்சர் ஆயிரும். மூஞ்சி மட்டும் இல்லை, உடம்பே பஞ்சர் ஆயிரும். அதனால் நல்லா சுத்தமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நெகுன்னு நல்லா நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க. பியூரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அகைன் அதே வடை சட்டியை வச்சு நல்லா கழுகிட்டு வேறு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வேணுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருப்போம், கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி நல்லா போட்டு அந்த பியூரியும் ஊற்றி வரமிளகா அப்படி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா, ஆனால் செவரெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அப்படியே அங்கங்கே நிறைய பட்டுருச்சு எண்ணெய் ஊற்றி எடுத்தனால. அதனப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தயம், கடுகு பொடி ரெண்டும் நல்லா தூவி விட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி. இது சாப்பாட்டுக்கெலாம் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பாடு இட்லிலாம் பறக்கும் எங்கள் வீட்டில். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.